தேவன் தம்முடைய ஆவியே நமக்கு தந்ததுனால தான் நம்ம அவருடைய பிள்ளைங்கிறது ஊர்ஜிதமாகுது, நிரூபிக்கப்படுது. சரிங்களா? தேவன் தம்முடைய எப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினதுனால தான் பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன் ஆயிட்டார். எப்படி? பரிசுத்த ஆவினாலே தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார் பாருங்க. இப்போ இவர் பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவனுடைய குமாரன் ஆயிட்டாராம். அப்படித்தான் நீங்கள் நம்ம கர்த்தருடைய ஆவியினால் உங்கள் பிரச்சனையிலிருந்து நீங்கள் ஜெயிச்சு வரும்போது நீங்கள் தேவனுடைய நேசகுமார்கள், தேவ புத்திரர்கள் அப்படிங்கிறது உலகத்துக்கே வெளியரங்கமாகும். பரிசுத்த ஆவியினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரர்களாய் மாறுவீர்கள். கரங்களை தட்டி ஆமேன் ஆமேன் எதிரே நம்புறீங்க. அதனால தான் வேதம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து மரித்த, ரோமரில் 8வது அதிகாரத்தில், மரித்த இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பின அந்த ஆவி உங்களுக்குள் வாசமாக இருந்தால் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை அவர் உயிர்ப்பிப்பார். ஆமேன். ஆமாம், உங்கள் சரீரத்தை அவர் உயிர்ப்பிப்பார். எப்படி ஏசப்பாவை ஆவியானவர் உயிரோட எழுப்பி இவர் தேவகுமாரன், நேசகுமாரன் அப்படின்னு ப்ரூவ் பண்ணாரோ, சரிங்களா? அப்படித்தான். ஆமீன். அதே ஆவியை தான் நீங்கள் பெற்றிருக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் பிள்ளை, அவருடைய ஆவியை பெற்றிருக்கிறீங்க, நீங்கள் அவருடைய பிள்ளை. அந்த ஆவி அங்கே தான் தேவன் உங்கள் மேலே வச்சிருக்கிற அன்பு அங்கே தான் ஊற்றப்பட்டு இருக்கிறது. தேவன் உங்கள் மேலே அன்பாக இருக்கிறதுக்கு அடையாளமே நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறது தான். நிலைவரமான ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். ஆமேன்.